வணக்கம். மகரிஷிகளின் சரிதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அங்கீரஸ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். யுவனாஸ்வருடைய சரித்திரம் மிகவும் புனிதமானது, அதுவும் பிரசித்தமானது. இவருக்கு பிள்ளை பேறு இல்லாது இருந்தது. அதனால் ஏங்கி தவித்தார், எப்படியாவது தமக்கு பிள்ளை வேண்டும் என்று. நல்ல வம்சம் நம்மோடு முடிந்து போய்விடுகிறதே என்று வேறு கலங்கினார். அதற்காக ஒரு யாகம் செய்தார். முனிசிரேஷ்டர்கள் பலரும் ஒன்று கூடி மிகுந்த ஸ்ரத்தையுடன் இந்த யாகத்தை நடத்தி வந்தனர். சகல தேவர்களும் அருள் நிரம்பினவர்களாக இதில் கலந்து கொண்டனர். யாகமும் செவ்வனே செய்து முடிக்கப்பட்டது. இப்படி தெய்வ மானுஷ சக்திகளெல்லாம் ஒருங்கிணைந்து செய்யும் காரியம் பயனுறாமல் போகுமா? கைமேல் பலன் கிடைத்துவிட்டது. மாந்தாத்தா என்று பெயர் பெற்ற உத்தமகுமாரன் பிறந்தான். வம்சம் நன்றாக தழைத்தது. ஆனால் ஒரு விபரீத நிகழ்ச்சி இதில் நடந்துவிட்டது. கடைசி நிமிஷத்தில் யுவனாஸ்வர் அறியாமையினால் ஒரு சிறு தவறு செய்து விட்டார். அதனால் வம்சம் நிர்மூலமாக போகும்படியான நிலைமை தோன்றிவிட்டது. அஸ்வினி தேவர்கள் பெரும் முயற்சியுடன் இதை தவிர்த்தனர். யுவனாஸ்வர் சாகாமல் பிழைத்தார், பிள்ளையும் பெற்றார், வம்சமும் விளங்கிற்று. இவ்விதமான பயங்கர சோதனையில் விழுந்து தேறினமையை காட்டும் வகையில்தான் இவருடைய திருநாமம் பிரவரத்தில் பொருத்தப்பட்டது. யாகத்தில் முனிவர்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து யுவனாஸ்வருக்கு பிள்ளை பேறு உண்டாவதற்காக மந்திரித்த தீர்த்தத்தை ஒரு கலசத்தில் பத்திரமாக வைத்து மூடிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு யுவனாஸ்வருக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. திடீரென்று யாகசாலையில் நுழைந்தார். அந்த கலசத்தில் வைத்திருந்த நீரை முற்றும் வேகமாக குடித்துவிட்டு தம்மிடத்தில் போய் உறங்கினார். பல நாளாக யாக காரியங்கள் ஈடுபட்டுள்ளவர் பாவம் பட்டினியாகவே இருந்திருக்கிறார் அல்லவா? விடாய்த்து போனார். யாரையும் ஒன்றும் கேட்காமல் மந்திரித்த தண்ணீரை குடித்து தாகசாந்தி செய்து கொண்டு விட்டார். காலையில் எழுந்திருந்து முனிவர்கள் அவசர அவசரமாக அந்த கலசத்தை போய் பார்த்தனர். அதில் இருந்த மந்திரித்த தண்ணீரை யுவனாஸ்வருடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் அல்லவா? ஆகியவுடன் அவள் கர்ப்பவதி ஆவாள், யுவனாஸ்வருக்கு நல்ல பிள்ளையாக பிறக்கப் போகிறது என்று பாரித்திருந்த அவர்கள் கலசம் காலியாக இருப்பதைக் கண்டு பிரமித்து போய்விட்டனர். இதில் இருந்த நீரை யார் பருகினது என்று பெரும் குழப்பத்துடன் வினவினர். நான் தான் குடித்தேன் என்னும் பதில் யுவனாஸ்வரிடமிருந்து வந்தது. முனிவர்கள் பேர் அதிர்ச்சியுற்றனர். அரசனுடைய வயிற்றில் கர்ப்பம் தோன்றிவிட்டதே, இனி என்ன செய்வது என்று திகைத்து போயினர். நடந்ததோ நடந்து விட்டது, இனி அதை மாற்றவே முடியாது. அரசனுக்கு பிள்ளை இல்லையே என்னும் குறையை தீர்க்க செய்த முயற்சி முதலுக்கே மோசம் ஆகிவிட்டது. புருஷனுடைய வயிற்றில் கர்ப்பம், குழந்தை உருப்படியாக பிறக்கப் போவதில்லை என்பது மட்டுமில்லை, இதில் அரசனும் மாண்டு போவது திண்ணம். ஒருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அது கிருதயுகம். நினைத்தபடி செய்ய வல்ல வைத்தியர்கள் பலர் இருந்தனர். அரசனுக்கு உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. கர்ப்பம் ஒரு விதமான குறையுமின்றி வளர்ந்து வந்தது. 10 மாதங்களும் மின்னல் வேகத்தில் கழிந்தன. யுவனாஸ்வர் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அஸ்வினி தேவர்கள் அவருடைய வயிற்றை அறுத்து குழந்தையை உருப்படியாக எடுத்துவிட்டு மீண்டும் பழையபடியே தையல் போட்டு விட்டனர். அரசரும் குழந்தையும் பிழைக்கும்படியே ஆயிற்று. அனைவருக்கும் ஒரு பெருங்கவலை நீங்கிற்று. அந்த குழந்தையே மாந்தாத்தா என பெயர் பெற்ற புண்ணிய புருஷனாகியது. பிற்காலத்தில் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று நாம் சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் ஆயிற்று. யுவனாஸ்வரே இந்த குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தார். பாவம், துரதிருஷ்டம் பிடித்த குழந்தை பெரிய சக்கரவர்த்திக்கு பிறந்தாலும் தாய்ப்பாலின் சுவை அறியாததாக ஆகிவிட்டது. யுவனாஸ்வருக்கு பால் கொடுத்து குழந்தையை உயிர்ப்பிக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் பெண் இனமே இல்லையே. அவரது மனைவிக்கு பால் சுரக்கவில்லை. அவள் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெறவில்லையே. இவ்வாறு இயற்கையையும் மீறின சோதனைக்குள்ளாகிய இந்த துரதிருஷ்ட குழந்தை யாரிடம் பால் சாப்பிடப் போகிறது என்று அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். அவர்களுக்கு கலக்கமாக இருந்தது. என்னிடம்தான் பால் பருகப் போகிறது என்னும் பதில் இந்திரனிடமிருந்து வந்தது. தவ புதல்வனாகிய குழந்தை சாகாமல் பிழைக்க வேண்டுமே என்ற கவலை இந்திரனுக்கு. தனது விரலை நீட்டினான். குழந்தையின் வாயினுள் அமுதம் தோய்ந்த அந்த விரலை குழந்தை சுவைத்தது. ஒரு குறையுமின்றி அங்கே நன்றாக தேறிவிட்டது. அந்த குழந்தை நன்றாக தேறிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை உணர்த்தும் மாம்தாத்தா என்பதே குழந்தையின் பெயராக அமைந்துவிட்டது. பிற்காலத்தில் உலகம் முழுவதும் இந்த அரசனது ஆளுகையில் இருந்ததாம். இரவும் பகலும் சூரிய ஒளி பரவும் இடங்கள் அனைத்தும் மாந்தாத்தாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தனவாம்.
தெய்வங்களும் முனிவர்களும் ஒன்று கூடிய அருள் புரிந்ததினால் தோன்றிய மாந்தாத்தாவையும் இந்த கோத்திரக்காரர்கள் பிரவரத்தில் சொல்லிக் கொள்வது உண்டு. அப்போது மாந்தாத்ரு, ஆம்பரீஷ, யவனாஸ்வ என்று பிரவரம் இருக்கும். இருந்தாலும் அங்கிரஸ் கணம்தானே இவர்கள். அதனால் அவருடைய திருமேனி சம்பந்தம் இவர்களுக்கு குலதனமாகிவிட்டது. இந்த மாந்தாத்தாவின் பிள்ளை அம்பரீஷர். இவருடைய சரித்திரமும் பிரசித்தமானதே. இவருக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். ஒருவர் புருகுத்சர், மற்றொருவர் முசுகுந்தர். புருகுத்சருடைய குமாரர் தசதஸ்யு என்பவர். இவருடைய வம்சஸ்தரங்களே ஷடமர்ஷன கோத்திரக்காரர்கள். இப்படி அங்கீரஸ் மகரிஷியின் குடல் துவக்கு ரகுவம்சத்தாருக்கும் மற்றுமுள்ள அங்கீரஸ் கணத்தை சேர்ந்தவர்களுக்கும் பொதுவாக அமைந்தது. ரகுவம்சம் சூரிய வம்சம் என்றும் இக்ஷ்வாகு வம்சம் என்றும் மனு வம்சம் என்றும் வழங்கி வருகிறது. அங்கீரஸ் வம்சம் என்று வழங்கப்படவில்லையே என்று எண்ண வேண்டாம். அங்கீரஸ் மகரிஷி பிரம்மதேவருடைய முகத்திலிருந்தே தோன்றியவர். இவர்தாம் சூரியனையும் மனுவையும் ஒன்று பண்ணினாராம். தபசச்ச மனும் புத்திரம் பானும் சாபியங்கிரா ஸ்ருஜத் என்பது மகாபாரத ஸ்லோகம். மகாபாரத கதையில் ஆச்சாரியார் என்றே அழைக்கப்படும் துரோணாச்சாரியார் இந்த அங்கிரஸ் வம்சத்தில் உதித்தவரே. துரோணம் அங்கிரசாம் வரம் அங்கிரசாம் வரிஷ்டக அஸ்வத்தாமா என்பது மகாபாரத வாக்கியம். இவருடைய குமாரர்கள்தாம் தேவகுருவான பிரகஸ்பதியும் அவருக்கு மூத்த அண்ணாவாகிய உச்சத்தியரும் கர்தம பிரஜாபதியின் பெண்ணான ஸ்ரத்தாதேவி இவரது பாரியை. ஸ்ரீவாலி, குஹு, ராகா, அனுமதிஹி என்பவர்கள் இவரது பெண்கள். வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் இந்த அங்கிரசின் பெருமை பலவாறாக பேசப்படுகிறது. இவருடைய சரித்திரம் வெறும் கதையாக மட்டும் அமையவில்லை, நல்ல கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு இன்றியமையாத ஆதாரமாகவும் உள்ளது. இவரும் இவருடைய வம்சத்தவரும் ரிக்வேதத்தை கண்டெடுத்த மகரிஷிகளின் கோஷ்டியை சேர்ந்தவர்கள். இதை விரிவாக பிறகு பார்ப்போம். இந்த அங்கிரஸ் கணத்தை சேர்ந்தவர்களை இவருடைய பெயராலேயே பெருமையுடன் கூறி வாழ்த்தும் சில ரிக்வேத மந்திரங்களும் இருக்கின்றன. அதையும் பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.